friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா? இன்னைக்கு நம்ம சோயா வச்சு 65 நம்ம செய்ய போறோம். சோயா சங்க் 65. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு பாக்கெட் நான் சோயா எடுத்திருக்கேன். இது நல்லா ஹாட் வாட்டரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா குண்டு குண்டாக பால் மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ மசாலாஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சில்லி சிக்கன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் அடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணாதான் 65 சூப்பராக நல்லா கலரிஷாக நல்லா இருக்கும். லுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 4 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாஸ் அந்த கடலை மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சோயா சங்கை. இப்போ இந்த சோயா சங்கை இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். தண்ணியே இருக்கக்கூடாது. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போதான் மசாலாஸ் வந்து உப்பு காரம் எல்லாமே எல்லா சைடும் போட்டாயி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கலந்து விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம வெளியிலே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு சோக் பண்ணி வைங்க, இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பொரிச்சுக்கலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மசாலாஸ் பாருங்கள் பிரியாமல் நல்லா சூப்பராக பொரிஞ்சிட்ருக்கு நம்மளுடைய சோயா 65. இது ஆல்ரெடி வெந்ததுனால ரொம்ப வேகிறதுக்கு டைம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும்.
அவ்வளோதாங்க, எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த செட்டு போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த சிம்பிளான மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் அது கூட பொரிச்சு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், நம்மளுடைய சோயா சங்க் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வெட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சோயா சங்க் 65 வந்து ரைஸ் கூட வச்சுக்கலாம், கோல்ட் ரைஸ் கூட வச்சு சைடிஷாக சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்போதும் போல் நம்ம டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.